Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற 30 நாள் சேலஞ்சோட 8வது நாள். நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் இருக்கிற சர்வைவர்ஸ் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கவனிக்க மாட்டீங்க. ஆக்சுவலி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சுகள் அவங்களுக்கு சாதகமாக உங்கள் மூளைக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்களை உங்கள் மூளை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. உங்கள் மூளையில் எழும்புகிற அந்த குரல் உங்களோடது கிடையாது, அது நச்சுகளோட குரல். அந்த குரல் தான் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் யோசனைகள் எதுவுமே உங்களுக்கு நல்ல வழி காட்டுற மாதிரி இருக்கவே இருக்காது, உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உங்கள் யோசனைகளும் எண்ணங்களும் எப்பவுமே நச்சுகளுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மூளைக்குள்ள நச்சுகளோட எண்ணங்கள் பதிஞ்சு போச்சு. இந்த நிமிஷத்துலேருந்து உங்களோட யோசனைகளை கான்ஷியஸ்க்கு கொண்டு வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே எவ்வளோ நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். உங்களோட எண்ணங்களும் யோசனைகளும் நம்பிக்கைகளும் உங்களோடது கிடையாது அப்படிங்கிறதும் உங்களுக்கே புரியும். இது எல்லாமே நச்சுகளோடது அப்படிங்கிறதையும் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. உங்களோட எண்ணங்கள் உங்கள் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணும். ஆனால் அந்த எண்ணங்கள் உங்களோடது இல்லைங்கும்போது, அது வேற யாரோடதோங்கும்போது, அந்த எண்ணங்களால் உருவான இந்த பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அது யார்? கண்டிப்பாக அது நீங்கள் கிடையாது. நச்சுகளுக்காக அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. லிட்ரலி நச்சுகள் உங்கள் நர்வஸ் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அன்கான்ஷியஸாக அவங்க கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னிலிருந்து உங்கள் எண்ணங்கள், யோசனைகள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் கவனிங்க. நான் யோசிக்கிறது சரியா தப்பா, எந்த வகையில் சரியாக இருக்குது, எந்த வகையில் தப்பாக இருக்குது, என்னோட நம்பிக்கை நியாயமாக இருக்கா, எந்த வகையில் அது நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸாக யோசித்து பாருங்கள். ஒரு 3வது ஆளாக தள்ளி நின்று உங்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையெல்லாம் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு வழிகாட்டியாக மாறுங்க. நச்சுகள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் டெலீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களோட எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் ஃபீட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ராசஸை பண்ணி முடித்த பிறகு உங்கள் பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஃபைனலி நீங்கள் உங்களுக்கு சொந்தமான மூளையோட 2026க்குள்ளே நுழையணும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.